இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் ரூம்ல நீங்க பீரோ சாவிய வைக்கலன்னு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பாக்கலாம். என்ன மாட்டி விடணும் தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க? என் மாம்க்கு இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஜானு? என்னோட விஷயத்துல உன்னோட அம்மா இதை விட கேவலமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்க மறந்து போனாலும் நான் மறக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு நான் என்னடி செஞ்சேன்? என்ன பத்தி பாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற? என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்லட்டுமா? நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா எல்லாரும் உங்க மூஞ்சில காரி துப்புவாங்க. ஜானு, விவேக், என்னடா பண்ற? கட்டின பொண்டாட்டிய கைய ஓங்கிட்டு இருக்க. பெத்த தாய கண்டபடி பேசினா எந்த பையனா இருந்தாலும் கோவப்படுவான் மித்ரா. ஆமா, பெத்த தாய சொன்ன உடனே கோபம் வருது. ஆனா கட்டின பொண்டாட்டி மேல போடக்கூடாத பழி எல்லாம் போட்டா கூட கோபம் வராது. செஞ்சிருக்க செயல் அந்த மாதிரி ஜானு. இதுல யாரும் உன்னை கண்டிப்பா மன்னிக்க மாட்டாங்க. நீ கொஞ்சம் இரு மனிஷா. தொலைஞ்சு போன நெக்லஸுக்கும் ஜானுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஹீரோ சாவி அவர் உள்ள இருந்து தான் கிடைச்சிருக்கு மித்ரா. நெக்லஸ் அவ எடுக்காம வேற யார் எடுத்திருப்பாங்க? இவ தான் நெக்லஸ் திருடி இருக்கா. நெக்லஸ் எங்கேயும் போல சித்தி, பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு. அந்த நெக்லஸ நீ எடுத்துட்டு போனியா மித்ரா? இல்லடா, யாரோ நம்ம வீட்ல இருந்து வேணும்னே திருடி ஜுவல்லரி ஷாப்ல வித்தாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. இது யாரோ திருட்டு புத்தி உள்ளவங்களோட வேலை, ஜானு இல்ல. இந்த விஷயத்துல ஜானு நிரபராதி. நம்ம வீட்டுக்குள்ள வந்து நெக்லஸ யாரு திருடி இருப்பாங்க? அது யாரு, எதுக்கு தேவைப்பட்டுச்சு, அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமே திருடினவங்களை பிடிக்கும்.